Roger. Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. கிரைம் ஆஃப் பேஷன் சொல்லப்படுறது திடீர்னு வர்ற ஒரு கோவத்தால ஏற்படுற குற்றத்தை 10 வருஷம் 5 வருஷம்னு வருஷ கணக்கா பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அது கால்குலேட்டட் கோல்ட் பிளட்டட் மர்டர். ஒரு சனிக்கிழமை காலையில வீக்கெண்டு வெளியில கிளம்புறதுக்கான எந்த வேலையும் இல்லைன்னாலும் இன்னைக்காவது காரை தொடச்சிடலாங்கிற முடிவோட காரை வெளியில எடுக்க வர்றாரு அவரு. கார் ஷெட்டுக்கு முன்னாடி வாசல் கதவை மறிச்ச மாதிரி நிக்குது ஒரு மரூன் கலர் கார். யார் இவன் வாசலுக்கு நேர காரை நிப்பாட்டி இருக்கான்? சுத்தி வந்து காருக்குள்ள பாக்குறாரு. ஸ்டியரிங் வீல்ல தலைய வச்சு தூங்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். கொஞ்சம் கூட அறிவே இல்லங்கிற கோபத்தோட மெதுவா கார் விண்டோவை தட்டி அவனை காரை நகர்த்த சொல்ல ட்ரை பண்றாரு. விண்டோவை தட்டினா எந்திரிச்சு திரும்பி பார்க்க வேண்டிய அந்த டிரைவர் கொஞ்சம் கூட அசையல. வீக்கெண்டுன்னு வந்துடக்கூடாது, எங்கேயாவது குடிச்சிட்டு வந்து எங்கேயாவது தூங்க வேண்டியது. இரு, போலீஸுக்கு போன் பண்றேன். கதவை தட்டி பார்த்தும் திறக்காத அந்த டிரைவர் மேல இருக்கிற கோபத்துல கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்றாரு அவரு. சார், நான் பாடி பிள்ளையார் தெருல இருந்து போன் பண்றேன் சார். வீட்டு வாசல்ல ஒருத்த காரை நிப்பாட்டிட்டு உள்ள இருக்கான். ரொம்ப நாளைக்கு தட்டி பார்த்துட்டேன், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் சார். போன் கால் வந்து அடுத்த 35வது நிமிஷம் டிராபிக் கான்ஸ்டபிள் பைக்ல அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. வர்ற டிராபிக் கான்ஸ்டபிளும் கதவை தட்டி பாக்குறாரு. ஆனாலும் ஆள் நகர்ற மாதிரியே இல்ல. புடியாரப்ப சார், குடிச்சிட்டு அப்படியே வாங்கி கிடக்கான். நடந்துட்டு இருக்கிற கலையபரத்தால காரை சுத்தி ஒரு கூட்டம் சேர ஆரம்பிக்குது. டிராபிக் கான்ஸ்டபிளும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்து டோயிங் வெஹிக்கிள வர சொல்றாரு. காரை டோ பண்ணிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடலாம். ஆள் எப்ப முழிக்கிறானோ அப்ப ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்கலான்ற முடிவோட டோயிங் வெஹிக்கிளுக்கு டிராபிக் கான்ஸ்டபிள் போன் பண்ணிட்டு காரை திரும்ப பாக்குற அந்த நேரத்துல தான் அந்த விஷயத்தை அவர் கவனிச்சார். சார், என்ன சார்? டிரைவர் சீட்டு கிட்ட கீழே குனிஞ்சு பாத்துட்டு இருந்த டிராபிக் கான்ஸ்டபிள் கேள்வியை கேட்டுட்டு இருந்த அவரை திரும்பி பாக்குறாரு. கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்றவரு டோயிங் வெஹிக்கிள் வர தேவையில்லைன்றத சொல்லிட்டு கிரைம் பிரான்ச்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றாரு. சார், இங்க ரெசிடென்ஷியல் ஏரியால கார் ஒன்னு பார்க் ஆயிருக்குன்னு டோ பண்ண வந்தோம். ஆனா டிரைவர் சீட்டு சுத்தி பிளட்டா இருக்கு சார். உள்ள இருக்க ஆளும் கான்சியஸ்ல இல்ல சார். நீங்க கொஞ்சம் வர முடியுமா? அது வரைக்கும் காரை சுத்தி நின்னுட்டு இருந்த கூட்டம் கார்ல இருந்து லீக் ஆகிற ரத்தத்தை அப்பதான் பாக்குறாங்க. காரை விட்டு கூட்டம் 2 அடி தள்ளி நிக்குது. போன் பண்ணப்பட்ட அடுத்த 23வது நிமிஷம் ஸ்பாட்டுக்கு வர்றாரு இன்ஸ்பெக்டர். கூடவே காரை திறக்கிறதுக்கான ஒரு மெக்கானிக்கையும் கூட்டிட்டு வர்றாரு. டிரைவர் சீட் கிட்ட இருக்கிற கதவை திறந்து பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு உள்ள ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. டிரைவர் சீட்டுக்கு கீழே கால் கிட்ட முழுக்க ரத்தம் தேங்கி உயிரற்ற நிலைமையில ஸ்டியரிங் மேல சாஞ்சிருந்தாரு 55 வயசு மதிக்கத்தக்க அந்த ஆள். கதவை மறிச்சு நின்னுட்டு இருந்த காரை திறந்து பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு உள்ள கார் முழுக்க ரத்தம் தேங்கி உயிரற்ற நிலைமையில கிடந்த ஒரு 55 வயசு மதிக்கத்தக்க ஆளுடைய உடல் தான் கிடைச்சது. காருக்குள்ள இருக்கிற சிச்சுவேஷனை உத்து பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். இறந்து போன ஆளுக்கு 50ல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும். அவருடைய இடது கையில விரல்கள்ல ஏகப்பட்ட வெட்டுக்கள். அந்த வெட்டுல இருந்து வந்த ரத்தம் தான் அவருடைய காலுக்கு அடியில குளம் மாதிரி தேங்கி நிக்குது. கை விரல்கள் ஒவ்வொன்றும் வெட்டப்பட்டதுக்கு நடுவுல இடைவெளி இருந்திருக்கணும். ஏன்னா கட்ட விரல்ல இருக்கிற ரத்தம் கருப்பா மாறி இருக்கு. ஆனா கடைசி சுண்டு விரல்ல இருக்கிற ரத்தம் இன்னும் சிவப்பாதான் இருக்கு. மெதுவாதான் உரைய ஆரம்பிச்சிருக்கு. அதிகப்படியான ரத்த போக்கு தான் மரணத்துக்கு காரணமா இருக்கணுங்கிற முடிவுக்கு வர்றாரு இன்ஸ்பெக்டர். ஏன்னா காலுக்கு அடியில தேங்கி இருந்தது அவ்வளோ ரத்தம். ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ஆளுங்களை வர சொல்லிட்டு தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். யார் சார் முதல்ல பார்த்தது? எத்தனை மணி இருக்கும்? நைட் எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? அப்ப இந்த கார் இருந்துச்சா? இப்படி வழக்கமான கேள்விகளோட விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருந்தது. விசாரணையை முடிச்சிட்டு வர கான்ஸ்டபிள் கிட்ட அந்த விஷயத்த சொல்லவும் செஞ்சாரு. இந்த கொலைய பண்றதுக்கு குறைஞ்சது அவனுக்கு ஒரு 3 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கும். எப்படி சார் சொல்றீங்க? முதல்ல அவன் அறுத்தது கட்ட விரல்ல இருக்கிற ரத்தத்தோட கலரையும் கண்டிஷனையும் பாத்தீங்களா? அப்படியே பக்கத்துல இருக்க விரல பாருங்க. ஒவ்வொரு விரலையும் ரத்தத்தோட கலர் வேற வேற மாதிரி இருக்கா? கடைசி சுண்டு விரல்ல இருக்கிற ரத்தம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ பொறுமையா பக்கத்துல உட்காந்து ரசிச்சு ஒரு கொலையை பண்ணிருக்கான். கொலை எப்படி நடந்திருக்க முடியுங்கிறத இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இருந்த அதே நேரத்துல இன்ஸ்பெக்டருடைய போன் அடிச்சது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வந்த அந்த போன் கால் இந்த கொலையில இன்ஸ்பெக்டருக்கு தேவையான சில விஷயங்களை சொல்லுச்சு. சொல்லுங்க சார், இந்த மரணத்துக்கான காரணம் நிறைய பிளட் லாஸ் தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டருடைய அனுமானத்துக்கு எதிரா இருந்தது ஃபாரன்சிக் உடைய ரிப்போர்ட். கைகள்ல வெட்டப்பட்ட வெட்டுக்கள் சாதாரணமா வெட்டப்படல.
ஒவ்வொரு விரல்ல இருக்கிற நரம்புகளையும் துண்டிக்கிற மாதிரியா வெட்டி இருக்கிறாங்க. ஆனா மரணத்துக்கான காரணம்னு ரிப்போர்ட் சொல்றது கழுத்து உடைக்கப்பட்டு அதனால அவர் இறந்திருக்கிறாருன்னு. சாடிஸ்ட் பக்கத்துல உட்காந்து ஒவ்வொரு விரலையும் வெட்டியிருக்கான். அதுக்கப்புறம் கழுத்தெலும்பு உடைச்சி கொலை பண்ணியிருக்கான். குறைஞ்சது 3-4 மணி நேரம் அவன் அந்த கார்லயே இருந்திருக்கணும். கண்டிப்பா இந்த ஆளுக்கு தெரிஞ்ச ஒருத்தனா தான் இருக்கணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொலைய பண்ணிருக்கணும். அது எப்படி சார் இங்க வந்து தான் கொலை பண்ணான்னு சொல்றீங்க? வேற எங்கன்னா கொலை பண்ணிட்டு இங்க வந்து காரை நிறுத்திருக்கலாம்டா. கேட்டியா, வேற எங்கனாச்சும் கொலை பண்ணிருந்தா கொலை பண்ணவன் டிரைவர் சீட்டுக்கு வந்திருக்கணும், இந்த ஆளு பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்கணும். ஆனா காருக்குள்ள வேற எங்கேயுமே ரத்தம் இல்ல பாருங்க. ஒருவேளை அவன் ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டான்னு வச்சுக்கிட்டாலும் ரெசிடென்சியல் ஏரியாவுல டெட் பாடிய ஒரு சீட்ல இருந்து இன்னொரு சீட்டுக்கு மாத்தி வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ கொலையை இங்கதான் வச்சு பண்ணிருக்கணும். ஆனா ஏன்? யோ, அந்த ஆர்டிஓ டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தல, இந்த கார் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சீங்களா? காருக்குள்ள இருக்கிற ஆள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்ற விசாரணை ஆரம்பிச்சிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் கார் யாரோடதுங்கிற விசாரணைய ஏட்டையா கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு. ஏட்டையா கொண்டு வந்த டீடைல்ஸ் படி அந்த கார் குமரவேல்னு ஒருத்தரோடது. அசோக் நகர்ல அவர் வீடு இருக்கு. காருக்குள்ள இருந்தது அவர்தானாங்கிற விசாரணைய இன்ஸ்பெக்டரே ஆரம்பிக்கிறாரு. குமரேசன் சார் வீடுங்களா? ஆமா, ஆனா அவர் வீட்ல இல்லீங்களே. எங்க போயிருக்காரு? நேத்து நைட் ஒரு கேஸ் விஷயமா வெளியில போனாரு. இன்னும் வீட்டுக்கு வரல. நானும் அவர் தான் தேடிட்டு இருக்கேன். குமரேசன் சார் வைஃப் கிட்ட பேசிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரோட பார்வை அங்க நின்னுட்டு இருந்த ஒரு போட்டோ மேல விழுகுது. கார்ல உயிரற்ற நிலைமையில சாஞ்சு கிடந்திருந்த அதே முகம். நேற்றுக்கு நைட் எத்தனை மணிக்கு வெளியே போனாரு? ஒரு 10:30 மணி இருக்கும். என்னாச்சு அவருக்கு? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? இன்ஸ்பெக்டர் மெதுவா விஷயத்தை அவங்க கிட்ட சொல்றாரு. அழுகைக்கும் கதறல்களுக்கும் நடுவுல இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதுதான். இறந்தவருடைய பெயர் குமரேசன், ஒரு டாக்டர், நியூராலஜிஸ்ட், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு அவருடைய ஹாஸ்பிட்டல்ல கொண்டாடப்படுற ஒருத்தர். பொதுவா 10-11 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுற அவர் நேத்து நைட்டு ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டு வந்துடுறேன்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு நங்கநல்லூர் கிளம்பி இருக்கிறாரு. வீட்ல இருந்து நங்கநல்லூர் 9 கிலோமீட்டர். ஆனா அவருடைய டெட் பாடியை கண்டெடுத்தது பாடியில. நங்கநல்லூர்ல இருந்து டயகனலி ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு டைரக்ஷன். நங்கநல்லூருக்கு போக வேண்டியவர் பாடிக்கு எதுக்கு வந்தாரு? கேஸ் விஷயமா போறேன்னு சொன்னார் இல்லையா, அது யாரு என்னன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அது எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே அவரோட டைரியில தான் இருக்கும். இறந்து போன நபருடைய கார்ல டைரின்ற மாதிரி எதுவுமே இல்ல. ஒருவேளை இந்த டைரிய அவர் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாரோன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. கடைசியா அவர் யார பார்க்க போயிருக்கிறாரு, எந்த நேரம் வரைக்கும் அவர் உயிரோட இருந்தாரு, நங்கநல்லூர் போக வேண்டியவர் பாடிக்கு எதுக்கு வந்தாருன்ற கேள்விகளுக்கான பதில் அந்த கடைசி அப்பாயின்மெண்ட்ல இருக்குன்னு தோணுச்சு. டாக்டர் குமரேசனோட அப்பாயின்மெண்ட் யாருங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது? நானா சார்? அவரு நேற்றுக்கு நைட்டு 10:30 மணிக்கு ஒருத்தர் மீட் பண்ணிருக்காரு. அது யாரு என்னன்ற டீடைல்ஸ் கிடைக்குமா? சார் அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே அவரே தான் சார் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. அது எல்லாமே ஒரு டைரியில தான் இருக்கும். அந்த டைரி எங்க இருக்கு? அது எப்பயுமே அவர் கையோட தான் வச்சிருப்பாரு. பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்றீங்க, அவரோட டே டு டே அப்பாயின்மெண்ட் கூட உங்களுக்கு தெரியல? அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 1.5 மாசம் முன்னாடி வரைக்கும் நான் தான் சார் பாத்துட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, திடீர்னு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கார் முழுக்க தேடி பார்த்ததுல அந்த மாதிரி ஒரு டைரி எங்கேயுமே இல்ல. வீட்லயும் அந்த டைரி இல்லன்னு அவருடைய வைஃப் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் இல்லன்னு அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அந்த டைரி தெரியாம காணாம போச்சா அல்லது வேணும்னே மறைக்கப்பட்டுச்சா? கடைசியா அவர் யார பார்க்க போயிருந்தாருன்ற விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டருக்கு மனசுக்குள்ள இன்னொரு சந்தேகம் ஒண்ணு வந்தது. உங்க டாக்டர் ரைட் ஹேண்டா இல்ல லெஃப்ட் ஹேண்டா? ரைட் ஹேண்டட் பர்சன் சார். அப்புறம் ஏன் லெஃப்ட் சார்? இல்ல, அவர் கொலை பண்ணவன் அவர் லெஃப்ட் ஹேண்ட ஃபுல்லா வெட்டி இருக்கான். நான் நினைச்சேன் ஒருவேளை அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இருப்பாருன்னு. சார் there is one thing, யூசுவலி அவர் ரைட் ஹேண்டட் தான், பட் சர்ஜரிஸ் மாத்திரம் லெஃப்ட்ல பண்ணுவாரு. நரம்புன்றதுனால சர்ஜரிஸ் பண்ணும்போது கையில பிரஷர்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் எல்லா சர்ஜரியும் லெஃப்ட்லயே பண்ணாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. கொலை பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் டாக்டர் மேல ஒரு கொலை வெறியில இருந்திருக்கான். டாக்டருடைய சர்ஜிக்கல் ஹேண்டான இடது கையில இருக்கிற விரல்களின் எல்லா நரம்புகளையும் வெட்டி இருக்கான். டாக்டர் செஞ்ச ஏதோ ஒரு ஆபரேஷனோட பின்விளைவு தான் இதுன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா தெரிஞ்சது. ஆனா எந்த ஆபரேஷனோடதுங்கிறது தான் தெரியல. இறந்து போன டாக்டரை கொலை செஞ்சது கண்டிப்பா ஏதோ ஒரு தவறா போன ஒரு ஆபரேஷனோட பின்விளைவு தாங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. டாக்டர் கடந்த 1 வருஷத்துல செஞ்ச எல்லா ஆபரேஷனோட ரெக்கார்டுகளையும் அவர் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து வாங்குறாரு. அதே நேரத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுலயும் அவருடைய கவனம் இருந்தது.
டாக்டரோட செல்போன் கார்ல இருந்துச்சா? இல்ல சார். அவர் வைஃப் கிட்ட இருந்து அவர் நம்பர் வாங்குங்க. அந்த நம்பர் எந்த டவர்ல இருக்குன்றத கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்க. டாக்டருடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணி பாக்குறாங்க சைபர் டீம்ல இருந்து. நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை நைட்டு 11:15 சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்ட நம்பர் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இப்ப வரைக்கும் சுவிட்ச் ஆன் செய்யப்படவே இல்லை. கடைசியா டாக்டருடைய நம்பர்ல இருந்து செய்யப்பட்ட கால் வெள்ளிக்கிழமை இரவு 10:45 மணிக்கு. 45 செகண்ட் மட்டுமே பேசின அந்த காலுக்கு அப்புறம் வேற எந்த நம்பருக்கும் டாக்டர் போனும் பண்ணல, அவருக்கும் வேற யார்கிட்ட இருந்து போனும் வரல. 10:45 டாக்டர் எந்த நம்பருக்கு கால் பண்ணி இருக்கிறாரோ அந்த நம்பரை தொடர்பு கொள்றதுக்காக போலீஸ் முயற்சி செஞ்ச போது அந்த நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. ஏடியா, அந்த டாக்டர் லாஸ்ட் 1 இயர் பண்ண எல்லா ஆபரேஷன்ஸோட டீடைல்ஸ் கேட்டிருந்தல, அவங்கள விசாரிச்சிங்களா? என்னாச்சு சார்? எல்லாருமே அவரை பத்தி நல்லா தான் சார் சொல்றாங்க. அந்த ஆபரேஷன் எல்லாம் உண்மையாலேயே நடந்திருக்கு, எல்லாமே சக்சஸ் கூட சார். ரொம்ப கைராசியான டாக்டர் தான் சொல்றாங்க. ஒரு வருஷத்துடைய ஆபரேஷன் ரெக்கார்ட்ஸ்ல எதுவும் இல்லன்னா என்ன? இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா நம்பினாரு. இந்த கொலை டாக்டர் எங்கேயோ செஞ்ச ஒரு தப்போட விளைவுதாங்கிறத. அதனால 1 வருஷம் ரெக்கார்டுங்கிறத 2 வருஷம் 3 வருஷம் அதிகப்படுத்தினார். டாக்டர் செஞ்ச எல்லா ஆபரேஷனுடைய ரெக்கார்டையும் எடுத்ததுக்கு அப்புறமும் இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சது அதே பதில் தான். சார், அவருடைய எல்லா பேஷண்ட்டுமே நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஆபரேஷன் மட்டும் இல்ல, ஆபரேஷனுக்கு அப்புறமா அவர் ரொம்ப நல்லா கவனிப்பாராம். நம்ம என்னமோ தப்பான ஆங்கிள் போறோமோன்னு தோணுது சார். தப்பான ஆங்கிள் போல, நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும். எல்லாரும் நல்லவருன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு டாக்டரை முதல் தடவையா நெகட்டிவ் லைட்ல சொல்றாங்க அந்த ஏரியால இருக்கிற ஒரு அம்மா. பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல டாக்டர் சில ஆராய்ச்சிகளை பண்ணாரு. அதனால அவருக்கு பெருசா நல்ல பேர் எதுவும் இல்லன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ஆராய்ச்சியா இருக்குன்ற யோசனைக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். இந்த கேள்விக்கான பதில அந்த நேரத்துல டாக்டர் கூட இருந்த அவருடைய பேட்ச் மேட்ஸோ அல்லது கூட பிராக்டிஸ் பண்ண டாக்டர்ஸோ தான் சொல்ல முடியும்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். தன்னுடைய விசாரணைய அங்க ஆரம்பிச்சார். டாக்டர் லீலா, டாக்டர் குமரேசனோட இனிஷியல் டேஸ்ல நீங்க அவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா சார், we started our career together. அவர் இங்க கிளினிக் வச்சிருந்த போது அவர் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி இந்த ஏரியா ஃபுல்லா தப்பா பேசினாங்களே, அது என்ன விஷயம்? அது தப்பான விஷயம் சொல்ல முடியாது சார். அது ஒரு தடவை தான் நடந்தது. அதான் என்னது? லோபோட்டோமின்னு ஒரு ப்ரொசீஜர் சார். அது மென்டலி சேலஞ்சா இருக்கவங்கள நார்மல் ஆக்குற ஒரு அட்டெம்ப்ட். லோபோட்டோமியா? லோபோட்டோமி அல்லது சைக்கோ சர்ஜரிங்கிறது மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தவங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல அது ரொம்ப வெளிக்காட்டாம இருக்கிறதுக்காக 1950களில் அமெரிக்கால ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு ப்ரொசீஜர். மூளையில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ங்கிற இடத்துல இருக்கிற சில நரம்புகளை துண்டிக்கிறதன் மூலமா அவங்க நார்மலா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்த முடியுங்கிற அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களோட முடிவு அது. இந்த ஆராய்ச்சியில இருக்கிற ஆபத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். 1950களில் ஆரம்பிச்சு 80கள் வரைக்கும் அமெரிக்கால இந்த ப்ரொசீஜர் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஆன்டி சைக்காட்டிக் மெடிகேஷன்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை இனிமே இப்படி பண்ணவே கூடாதுன்னு பிளாக் பண்ணிருக்காங்க. ஆனாலும் சில உலக நாடுகள்ல இது அங்கங்க ட்ரை பண்ற டாக்டர்ஸ் இருந்துட்டே தான் இருக்கிறாங்கன்றது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் சொல்ற விஷயம். லோபோட்டோமியை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷனுக்கு அப்புறம் அவங்க நார்மலான வாழ்க்கை வாழ்றதுக்கான விகிதம் வெறும் 14% தான். ஆனா இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த மாதிரி டேஞ்சரஸான ஒரு ப்ரொசீஜரை யாருக்காக டாக்டர் பண்ணாரு, அதனுடைய முடிவு என்னங்கறத பொறுத்துதான் இந்த கேஸ் மாறப்போகுதுன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா தெரிஞ்சுது. ஜானகின்னு ஒரு பொண்ணு சார், ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனா மூளையில கொஞ்சம் பிரச்சனை. டாக்டர் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் சொன்னாரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பா டாக்டரை விடவே இல்ல. அவரோட பிடிவாதத்துக்காக டாக்டர் அந்த ஆபரேஷன் பண்ணாரு. அந்த ஆபரேஷன் பண்ணனால டாக்டருக்கு அவ்வளவு நல்ல பேர் இல்ல. இத்தனைக்கும் அந்த பொண்ணு ஓரளவுக்கு நார்மல் ஆனா டாக்டர் தான் கிளினிக்க மாத்திட்டாரு. அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எனக்கு கிடைக்குமா? அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் ஊரை விட்டே போயிட்டாங்க. இத டாக்டர் என்கிட்ட சொல்லி ஒரு வாட்டி வருத்தப்பட்டாரு. ஆபரேஷன்ல சக்சஸுக்கான பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ரொசீஜர் தான் லோபோட்டோமி. அதுலயும் டாக்டர் சக்சஸ்ஃபுல்லா தான் செஞ்சிருக்கிறாருன்றது அவர் கூட ஒர்க் பண்ண இந்த லேடி டாக்டரோட பாயிண்ட். ஆனா அதுக்கப்புறம் எதுக்காக டாக்டர் கிளினிக்க மாத்தினாரு, அந்த பொண்ணும் அப்பாவும் ஏன் ஊரை விட்டு போனாங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரியவே இல்லை. அந்த நேரத்துல தான் இறந்து போன டாக்டர் குமரேசனுடைய வைஃப் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணாங்க.
இன்ஸ்பெக்டர், என் ஹஸ்பண்டோட பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து 20 லட்சம் ரூபாயும் காணும். இறந்து போன டாக்டர் குமரேசனுடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு குமரேசனுடைய மனைவி கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. இன்ஸ்பெக்டர், என் ஹஸ்பண்டோட பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து 20 லட்சம் ரூபாயும் காணும். டாக்டர் குமரேசனுடைய அக்கவுண்ட்ல இருந்த மொத்த பணத்தையும் இறக்குறதுக்கு 3 நாள் முன்னாடி அவரே பர்சனலா வந்து வித்ட்ரா பண்ணிருக்கிறாருன்னு பேங்க்ல சொல்றாங்க. சடனா அவருக்கு 20 லட்சம் ரூபாய் எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்றதுக்கான க்ளூ யார்கிட்டயுமே இல்ல. அவர் மனைவிக்கு அவர் பணம் எடுத்ததே தெரியல. ஹாஸ்பிட்டல்லையும் அந்த அளவுக்கு அவருக்கு எந்த பண நெருக்கடி வந்த மாதிரியான அடையாளமும் இல்ல. எதுக்காக 20 லட்சம் ரூபாயை டாக்டர் சடனா வித்ட்ரா பண்ணிருக்கிறாருன்றது இன்ஸ்பெக்டருக்கும் புரியாத புதிரா தான் இருந்தது. டாக்டர் குமரேசன் 20 லட்சம் ரூபாய் உங்க பேங்க்ல வித்ட்ரா பண்ணிருக்காரு. எந்த மோட்ல வித்ட்ரா பண்ணாரு? அவரே பர்சனலா வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போனாரு. ஏதோ அர்ஜென்ட்டா தேவைன்னு சொன்னார். கேஷா கொடுக்கும் போது அந்த ரூபாய் நோட்ல இருக்கிற நம்பர் நோட் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்கு உங்க பேங்க்ல? அந்த பழக்கம்லாம் எங்க பேங்க்ல இல்ல சார். எனக்கு இப்ப அந்த பணம் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் சார். அது எந்த சீரீஸ் ரூபாய் நோட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? 20 லட்சம்ங்கிறது 1000 2000 ரூபாய் நோட்டு சார். 10 கட்டு ஃப்ரெஷ் பேட்ச்ல இருந்து எடுத்திருப்பாங்க. எல்லா நம்பரும் உங்களுக்கு சொல்ல முடியாது, ஆனா சில பேட்ச் நம்பர்லாம் சொல்லலாம் சார். பேங்க் மேனேஜர் கிட்ட இருந்து அந்த ரூபா நோட்டுடைய நம்பர்களை வாங்குறாரு இன்ஸ்பெக்டர். இந்த நம்பரை வச்சு இந்த ரூபா நோட்டை வச்சிருக்கிறது யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு விசித்திரமான ஒரு ஐடியா தோணும். இந்த சீரீஸ்ல இருக்கிற நம்பர்லாம் கள்ள நோட்டுன்னு நான் நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் கொடுத்தா அதனால உங்களுக்கு ஏதாவது லீகலி ஏதாவது ப்ராப்ளம் வருமா? சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது சார். நாங்க உங்க மேல மான நஷ்ட வழக்கு தொடுப்போம். சார், இந்த கொலையை பண்ணது ஒரு சைக்கோ. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் இல்லாம கொலை செய்யறவனா இருந்தா அடுத்த கொலையை அவன் செய்யறதுக்குள்ள தடுத்தாகும். கம்பெனியோட லீகல் ப்ரொசீஜர்ஸ் பாலிசிஸ்னு பேசி முரண்டு பிடிக்கிற பேங்க் மேனேஜரை கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்றாரு இன்ஸ்பெக்டர். கமிஷனர் வரைக்கும் போய் உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல, நியூஸ் சேனல்ஸ்ல, எல்லா இடங்கள்லயும் இந்த சீரீஸ் நம்பர் இருக்கிற நோட்டுல ஒரு கட்டுல கள்ள நோட்டு கலந்திருக்குன்னு அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. பேங்குடைய போன் விடாம அடிக்க ஆரம்பிக்குது. புதுசா வந்த பேட்ச்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் வெளியில போயிருக்குது. பேங்குக்கு நேர்லயும் போன்லயும் விசாரிக்கிறவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய 28 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் அக்கவுண்ட் பண்ணப்படாதது 22 லட்சம். சத்தமே போடாத அந்த 2 லட்சம் இன்ஸ்பெக்டருக்கு பெருசா தெரியல. அமைதியா இருக்கிற அந்த 20 லட்சம் எப்படி வரும்ன்றதுக்கு இன்ஸ்பெக்டர் காத்துட்டு இருந்தாரு. அவருடைய காத்திருப்புக்கு பலன் போன் மூலமா கிடைச்சது. சைபர் டீம்ல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் வந்தது. சார், இறந்து போன குமரேசனோட போன் இப்ப ஆன் ஆச்சு. அதுல இருந்து ஒரு கால் வேற போயிருக்கு அவர் வீட்டுக்கு. இறந்து போன டாக்டர் குமரேசனுடைய போன் ஆன் பண்ணப்பட்டதும் அதுல இருந்து அவர் மனைவிக்கு போன் போனதும் இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சியை விட ஆச்சரியத்தை தான் கொடுத்துச்சு. டாக்டர் குமரேசனுடைய மனைவிக்கு கால் பண்றாரு இன்ஸ்பெக்டர். இப்போ உங்க ஹஸ்பண்ட் போன்ல இருந்து உங்களுக்கு போன் வந்துச்சா? யார் பேசுனாங்க? என்ன சொன்னாங்க? இன்ஸ்பெக்டர், நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன். திருமங்கலம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனோட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல 3வது பில்லர் கிட்ட ஒரு பேக் இருக்கான். அதுக்குள்ள உங்க ஹஸ்பண்டோட எல்லா பணமும் இருக்கு, வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. யாருன்னு கேட்கறதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டாங்க. நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நாங்க பின்னாடியே வரோம். இன்ஸ்பெக்டர், வேண்டாம், போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு அவங்க தெளிவா சொன்னாங்க. ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்க கிட்ட சரின்னு சொன்னாலும் இன்ஸ்பெக்டரோட மனசுக்குள்ள வேற ஒரு ஐடியா இருந்தது. யோ, பேக வச்சிட்டு போறவனா இருந்தா வச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு அவன் சொல்றானா, அவன் எங்கேயோ இருந்து இவங்களை வாட்ச் பண்றான்னு அர்த்தம். அந்த பேக்ல பணம் இருக்கா இல்ல இவங்களை பிடிக்கிறதுக்கான வலையான்றது நமக்கு தெரியாது. புதுசா ஜாயின் பண்ண 2 பேரை மப்டியில போய் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்க. வேற யாராவது 2 பேரை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாலும் இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது. ஒருவேளை கொலகாரன் அங்கேயே வந்து மப்டியில போன போலீஸ்காரங்களால அவங்கள பிடிக்க முடியாம போச்சுன்னா கையில சிக்கின ஒரு விஷயத்தை தப்பிக்க விட்டா மாதிரி ஆயிருமேன்ற யோசனையில இன்ஸ்பெக்டரும் திருமங்கலம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 200 மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு அங்க ஒரு கடையில வெயிட் பண்ண ஆரம்பிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அடுத்த அதிர்ச்சி போன் மூலமா வந்தது. ஸ்டேஷன்ல இருந்து கையில ஒரு பேக்கோட வெளியில வர்ற டாக்டர் குமரேசனுடைய மனைவி கார்ல ஏறிட்டு கார் இவர் கண்ணை விட்டு மறையறதுக்குள்ள இவருக்கு போன் பண்றாங்க. உங்களதான் என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல இன்ஸ்பெக்டர், உங்க ஆளுங்களை விட்டு ஏன் ஃபாலோ பண்ண சொன்னீங்க? நாங்க ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு யார் சொன்னா? அப்ப கால் பண்ண அதே ஆள் தான் மறுபடியும் போன் பண்ணி சொன்னான். அவங்களுடைய போனை கட் பண்ண உடனே கோபம் தலைக்கேற கான்ஸ்டபிளுக்கு கால் பண்றாரு இன்ஸ்பெக்டர். யோ, எங்க இருக்கீங்க? ஒழுங்கா ஃபாலோ பண்ண துப்பு இல்ல,
சார் நாங்க வந்திருக்கிறது அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நாங்க ஸ்டேஷன் உள்ளே போல சார். ஸ்டேஷன் உள்ள போகாம வேற எங்க உட்காந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் இருக்குட, அங்க இருந்தா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த அம்மா மட்டும் தான் வந்தாங்க, கூட யாருமே வரல. அங்க யாரும் அதை வாட்சும் பண்ணல. இத கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு முதல்ல குமரேசனுடைய மனைவி மேல சந்தேகம் வந்தது. ஒருவேளை இது எல்லாமே அவங்க ஆடுற நாடகமான்னு. ஆனா லாஜிக்கலி ஒரே ஒரு விஷயம் இடிக்குது. குமரேசனுடைய மனைவிக்கு பாடியில அவருக்கு ஒரு கிளினிக் இருந்ததே தெரியாத போது அந்த இடத்துக்கு எதுக்காக அவரை கூட்டிட்டு போய் கொலை பண்ணணும்? 20 லட்சம் ரூபாய் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கே வரப்போகுது. எதுக்காக அதை டாக்டரை வச்சு ஒரு தடவை வித்ட்ரா பண்ணி திரும்ப அவங்க கைக்கு வர மாதிரி நாடகம் ஆடணும்? கணக்குல எங்கேயோ ஒரு கூட்டல் இடிக்கிறதுனால நேரா சிசிடிவி ரூமுக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். யோ, நம்ம ஆளுங்களுக்கு தவிர நீங்க வந்தது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது சார். இங்க சிசிடிவி ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த பையனுக்கு மட்டும் தான் தெரியும். யார் அவன்? எங்க அவன்? இங்கதான் சார் இருந்தான். பக்கத்து ரூம் கதவு தடால் தடால்னு தட்டுற சத்தத்தை கேட்கிற இன்ஸ்பெக்டர் போய் அந்த கதவை ஓபன் பண்றாங்க. அங்க மெட்ரோ ரயில் யூனிஃபார்ம் போட்டு கைகளும் வாயும் கட்டப்பட்ட நிலைமையில ஒருத்தன் கீழே கிடக்குறான். யோ, யாரே நீ? யோ கான்ஸ்டபிள், கட்டவுத்தோடியா? சார் சார், நான் தான் சார் இந்த சிசிடிவி கேமரா கண்ட்ரோலர். என்ன ஒருத்தர் அடிச்சு போட்டு இந்த லெட்டர் கொடுத்துட்டு போனா சார். லெட்டரை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்த எங்க அம்மாவுடைய மூளை நரம்புகளை கட் பண்ண பிறகு அவங்கள தன்னோட ஆசைக்கு பயன்படுத்திக்கிட்ட இந்த டாக்டர் எல்லாத்தையுமே இங்க பணமா தான் பார்த்தான். இந்த டாக்டர் செஞ்ச தப்பால பூமிக்கு வந்தனா எதையுமே சரியா முடிவெடுக்க முடியாத அம்மா கூட வாழ்ந்து என்னுடைய அப்பா யாருன்னு தெரிய வந்து அவரை தேடி வந்தப்போ 20 லட்சம் ரூபாய் பணத்தால இந்த 28 வருஷ வழிய தொடச்சிடலாம் நினைச்சான். ஒரு ஆபரேஷன் மூலமா நடந்த இந்த தவறு மாதிரி இன்னொரு ஆபரேஷன் மூலமா எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அவனை இந்த உலகத்திலிருந்து வேறொரு உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்க. பணம் மட்டுமே ஒருத்தங்களை எல்லா விஷயத்திலிருந்தும் காப்பாத்திடாதுன்னு எப்ப இவனுங்களுக்கெல்லாம் புரியுதோ அப்பதான் இந்த உலகம் மாறும். என்னைக்காவது ஒரு நாள் என்ன நீங்க பிடிப்பீங்கன்னு தெரியும் இன்ஸ்பெக்டர். அப்படி நீங்க என்ன பிடிக்கிற வரைக்கும், நான் உங்க கையில மாற்ற வரைக்கும், நீங்க என்ன தேடுற வரைக்கும் குட் லக். நோக்கமோ எண்ணமோ எப்படி இருந்தாலும் ஒரு உயிரை கொலை பண்றதுங்கிறது சட்டப்படி குற்றம்தான். யாருமே சட்டத்தின் பிடியிலிருந்து ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சட்டத்தின் கைகள் தன் கடமையை செய்யும். இதே மாதிரி இன்னொரு கதையோட அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திக்கிறேன். Radio City presents Crime Earned City.